இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒருத்தர் 20 வருஷமாக மாட்டிக்கிறாரு. அதாவது கொத்தடிமையாங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. காலில் வந்து சங்கிலியை போட்டு கட்டி நீ எப்படி தப்பிக்கிற பார்ப்போம் அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடு தண்ணி கொடுக்கறது கிடையாது, காசு கொடுக்கறது கிடையாது. ஒரே ரூமில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கொடுமைகளையும் அனுபவித்து அவர் உயிரோடு இருக்கார். அவரை எப்படி மீட்டாங்க? அவர் எந்த ஊர் தெரியுமா? இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான். இவர் எப்படி அங்கே போய் மாட்டினார்? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும்ல. எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த ஜூலை 13ஆம் தேதி கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு அம்மா வராங்க. இது மாதிரி மனு கொடுக்குறாங்க, என் மூத்த பிள்ளையை மீட்டெடுத்து தரணும் அப்படின்னு. அதை வாங்கி படித்து பார்த்த கலெக்டரு இந்த குடும்ப சம்பந்தமான ஆவணங்களை வந்து எடுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாங்க. அதுக்கான பணிகள் போகுது. அந்த மூத்த பிள்ளைக்கும் அந்த ஆவணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகணும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த குடும்பம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ஹஸ்பண்டு, சுந்தரி அப்படின்னு சொல்லப்படுற ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பிரகாஷ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் தொலைஞ்சு போகிறாரு. அப்புறம் இளைய பையன் பிரபு அப்படின்னு சொல்லப்படுறவர். 4 பேர் சந்தோஷமாக வசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், கோயம்புத்தூர் போனால் தான் நல்லா காசு வரும் அப்படின்னு கோயம்புத்தூர் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் கவுண்டம்பாளையத்தில் தங்குறாங்க. இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார், குடும்பத் தலைவர். வாட்ச்மேனாக தான் வந்து மேக்ஸிமம் இருக்காங்க. இப்படியே காசு வந்துக்கிட்டு இருக்கு, குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களையும் ஸ்கூல் சேர்த்து விட்றாங்க. 2 பிள்ளையும் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் 3ஆவது வரும்போது மூத்த பையன் சரியாக படிக்கிறது கிடையாது. அதனால ஸ்கூலை மாற்றுறாங்க. ஸ்கூலை மாற்றினா 4ஆவது அந்த பையன் படிக்கிறாப்புல. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே படிப்பு ஏறலை. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் ஏமாற்றிட்டு வீட்டிலே இருக்காங்க. ஒரு பையன் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்படி வயசு ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த குடும்பத் தலைவர் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மூத்த பையனுக்கு 16 வயசாகும்போது இது மாதிரி சண்டைகள் வந்து அதிகமாகுது. யாருக்குள்ளன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே. எந்த பொருள் எடுத்தாலும் சண்டை தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் வீட்டில் போயிட்டு வர்றதுக்காக ஒரு இருசக்கர வாகனம் வாங்குகிறாங்க. அந்த இருசக்கரம் வாங்கினது தான் போதும், 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இது என்னோட வண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் வந்து இது என்னோட வண்டின்னு ஸ்ட்ராங்காக சொன்னோன்னே மூத்த பையன் சண்டை போட்டுட்டு நான் இனிமேல் வீட்டிலே இருக்க போகிறேன்ல அப்படின்னு அந்த பையன் கிளம்பிடுறாப்புல. இவன் எங்கே போகிறான், என்ன ஆகுறான்னு தெரில. அந்த ஃபேமிலியும் எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாங்க. இனிமேல் தேடி வேலைக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் தேடி பார்க்குறாங்க. அந்த பையனை வந்து காணவே இல்லை. இவங்களும் வந்து மனசு உடஞ்சி போகிறாங்க. இப்படியே நாட்கள் கணக்காக போகுதுங்க. 2 மாதம் கழித்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடைக்கு கால் வருது. அந்த மூத்த பையன் தான் அடிக்கிறாப்புல. நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாப்புல. அதாவது இவங்க ஃபேமிலிட்டெல்லாம் அந்த பையன் பேசலை, இன்ஃபார்ம் பண்ணுறாரு நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் கால் பண்ணவும் இல்லை. இவங்களும் சென்னைக்கு போகலை. ஏன்னா சென்னையில் போய் எங்கே தேட முடியும், எவ்வளவோ இடங்கள் இருக்குல்ல. இவங்களும் வந்து சோகமாகவே இருக்காங்க, பையன் அடிப்பான் அப்படின்னு. சரி, 16 வயசாகிட்டு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அவன் வந்து கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு இந்த ஃபேமிலி நம்புகிறாங்க. ஆனால் அந்த பையன் வரவே இல்லை. இப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க. வருஷக்கணக்காக அந்த நம்பிக்கையிலே இருக்காங்க. ஒரு பையன் தான் இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த பையனை வந்து படிக்க வைக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கவுண்டம்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூரில் வேறு ஒரு பிளேஸுக்கெல்லாம் மாறிடுறாங்க. பல வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகிடுது. இந்த கொரோனா டயத்தில் அந்த குடும்பத் தலைவர் ராமமூர்த்தி வந்து புற்றுநோயினால் வந்து இறந்தும் போகிறாரு. இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். அந்த அம்மா, அப்புறம் அவங்களோட சின்ன பையன். அந்த அம்மா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா மூத்த பையன் காணாமல் போனவன் வரவே இல்லை, எங்கே போனான்னு தெரில. அடிக்கடி அவங்களுக்கு வந்து யோசனையாக வருது. யாரையாவது பார்த்தா அது மூத்த பையனாக இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. எங்கேயாவது வெளியூர் போனால் இங்கே இல்லை, எங்கேயாவது மூத்த பையன் இருப்பானா அப்படின்னு தேடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் தான் முத்தையா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பத்திரிகையாளர் வீட்டுக்கு வராரு. வந்து இது மாதிரி ஃபோட்டோவை காமிக்கிறாரு. இதுதானே உங்கள் பையன் அப்படின்னு. அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால் அடித்து கொடுக்குறாங்க. அந்த கால் பஞ்சாபுக்கு போகுது. அங்கே எதிர்த்தாப்பில் பேசுகிறது இந்த அம்மாவோட மூத்த பையன்தான். இதை பார்த்தோன்னா அவங்க சமஷாக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கால்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த முத்தையா அவங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. இதை கேட்டிங்கன்னா சமஷாக்காவீங்க. ஏன்னா இந்த பையன் வந்து 16 வயசில் சென்னைக்கு போனான்ல, ஆனால் அங்கே போனவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த கதை முத்தையா அவங்களுக்கும் தெரியலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க பஞ்சாபுக்கு போகிறான். பஞ்சாபில் அந்த எல்லையோர மாவட்டம் அமிர்தசரஸ், அங்கே ஒரு விவசாயிகிட்ட கொத்தடிமையாக மாட்டிக்கிறான்.
எப்படி கொத்தடிமையாக பிடிச்சாங்க அப்படிலாம் தெரில. இங்கேருந்து சென்னையிலேருந்தே கடத்திட்டு போனாங்களா, எதுவும் வேலைக்காக அங்கே போனாப்லையான்னு தெரில. ஆனால் ஒரு விவசாயி கொத்தடிமையாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. இந்த ஆள் எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சங்கிலியை போட்டு கட்டி போடுறாங்க. அந்த விவசாயி பால் பண்ணை வந்து வச்சுருக்காங்க. அவ்வளவு மாடுகள் வந்து இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லப்போகிற மூத்த பையன்தான். இப்படியே அவர் பார்த்துக்கிறாரு. ஏதோ வாழ்க்கை போகுது, சந்தோஷமே இல்லை. ஏன்னா கட்டிலில் போட்டிருக்காங்க. நைட் நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டில் இருக்குது. அது ஒரு இரும்பு கட்டில். கீழே பாய் கூட கொடுக்க மாட்டாங்க அதில் போடுறதுக்கு. எந்த ஒரு மெத்தை எதுவுமே கிடையாது. ஒரு போர்வை மட்டும் கொடுப்பாங்க. அந்த ரூமையும் வெளியிலேருந்து பூட்டிட்டு போயிடுவாங்க. இன்கேஸ் அந்த சங்கிலியை உடச்சி அந்த ஆள் தப்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால் வெளியில் பூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படியே 20 வருஷ காலமாக வந்து போயிருந்துருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? அந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு அந்த ஆள் வந்து அந்த எல்லையோர மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கார். இது யாருக்குமே தெரியலை. வெளி உலகத்துக்கு தெரியாமையே போய்கிட்டே இருக்குது. காசும் கொடுக்கறதே கிடையாது. அவ்வளோ வேலைகளை வந்து பார்க்குறாரு. நல்ல ட்ரெஸ்ஸு அது கூட கொடுக்கறது கிடையாது. சாப்பாடு தண்ணி அதுவும் சரியாக கிடையாது. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஒரு தன்னார்வ அமைப்பு வந்து இது மாதிரி எப்படி அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சதுன்னு தெரில. அவங்க செய்தி தெரிஞ்சு போய் அந்த ஆளை வந்து மீட்டெடுக்கிறாங்க. இவர் சரியாக பேசவும் மாட்டார் மீட்டெடுத்தா. ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்டையுமே பேசாமல் இருக்காப்புல. நிலமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால அப்படியே அமைதியாக இருக்கார். இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. காப்பகத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து சரியாக ஞாபகமும் இல்லை. மும்பைங்கிறாரு சொந்த ஊர், ராமேஸ்வரங்கிறாரு, இது மாதிரி கோயம்புத்தூருங்கிறாரு, நிறையா ஊர்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஹரியானாவோட சட்டப்பேரவை செயலாளராக இருந்த ஒருத்தர், அவர் பேர் சுபாஷ். இவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக காப்பகத்துக்கெல்லாம் போவார். அந்த நேரத்தில் தான் இந்த பிரகாஷை பார்க்குறாரு. இது மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. அந்த ஆள் வந்து நான் சொன்ன மாதிரி மும்பை அப்படிலாம் சொல்கிறாரு. கடைசியாக சொல்கிறாரு கோயம்புத்தூரில் இந்த இடம் அப்படின்னு. கோயம்புத்தூர் சொன்னால் அந்த சுபாஷ் அவங்க அங்கேருந்து வந்துட முடியாதுல்ல. இதனால் இங்கே தமிழ்நாட்டில் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு வந்து அடிக்கிறாங்க. இது மாதிரி கோயம்புத்தூரில் போய் பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி முத்தையா அப்படின்னு சொல்லப்படுற பத்திரிக்கையாளர் நம்பரை கொடுக்குறாங்க. இப்படி அந்த முத்தையாட்ட பேசினதுக்கப்புறம் இவங்க கோயம்புத்தூரில் போய் தேடுறாங்க. அங்கே கவுண்டம்பாளையத்துட்டு அங்கே வீடெல்லாம் இல்லை. என்னன்னு வந்து புரியலை. இப்படியே தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சுபாஷ் வந்து அடிக்கடி இந்த பிரகாஷை பார்த்து பேசி அவர் இன்னொரு இடம் சொல்கிறாரு. எங்கள் பூர்வீக ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே இந்த முத்தையாவை வந்து அங்கே போக சொல்கிறாங்க. அங்கே போய் என்னாலும் கிடைக்க மாட்டாங்குது. ஏன்னா அவங்களாம் இடம் மாறிட்டாங்கல்ல. இப்படி வந்து விசாரித்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சில வருஷம் போயிடுது. இந்த ஆளை வந்து கொத்தடிமையிலேருந்து காப்பாற்றினது 2022. 2023 இது மாதிரி சுபாஷ் வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 வருஷ காலமாகவே இந்த ஃபேமிலியை தேடிக்கிட்டே இருக்காங்க. கண்டே பிடிக்க முடியலை. இந்த முத்தையா அவங்களும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே அந்த அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துலேயே வாசுகி அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் ஒரு உண்மை தெரிய வருது. இவங்களோட சித்தி பையன்தான் அது அப்படின்னு தெரியுது. உடனே சரி உங்கள் சித்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த முத்தையா. இது மாதிரி கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இருக்காங்கன்னா அட்ரஸ் எல்லாம் தெரியுது. எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறாங்க. முத்தையா அவங்களுக்கு சந்தோஷம். இவங்க உடனே கோயம்புத்தூரில் அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மூத்த பையனோட அம்மா அங்கே இருக்காங்க, சுந்தரி. அவங்கள்ட்ட போய் ஃபோட்டோவை காமிச்சு வீடியோ கால் அடித்து கன்ஃபார்ம் பண்ணி இது இவங்க பையன்தான் அப்படின்னு தெரிய வருது. எல்லா கதைகளையும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களை அங்கே கூட்டு போகணும்ல. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சுந்தரி அவங்களோட சின்ன பையன் இருக்காங்க பாருங்கள், பிரபு, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், அவர் வந்து லாரி ஓட்டுறவர், ஹிந்தியெல்லாம் தெரியும், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 3 பேராக இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சண்டிகர் வந்து போகிறாங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த காப்பகத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த மூத்த பையனை சந்திக்கலான்னு போனால் சந்திக்க விட மாட்டுறாங்க காப்பகத்தில் உள்ளவங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் அங்கே சுபாஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தானே இவ்வளோ வேலைகள் பார்த்தது. அவர் வந்து பேசி நீங்கள் சந்திக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சந்திக்க வச்சா அந்த பிரகாஷ் அவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியுது. தன்னோட தம்பியை கட்டி பிடிச்சி வந்து அழுகிறாங்க. என்னை இங்கேருந்து கூட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போகுது. ஆனால் அவரை கூட்டுட்டு வர முடியலை. ஏன்னா அந்த காப்பகத்தில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க, அதுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் சரியான ஆதாரங்களை கொண்டு வாங்க, அப்போ தான் எங்களால் விட முடியும். கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக இவர் கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி கூட்டு போய் மறுபடியும் கொத்தடிமையாக வச்சுருந்தீங்கன்னா அது ஆகாது, சரியான ஆதாரங்களை கொண்டு வாங்கன்னு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. இந்த 3 பேர் வந்து இங்கே ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆதாரங்கள் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. எந்த ஆதாரங்களும் சரியாக இல்லை. அவங்கள்ட்ட இருந்தது ரேஷன் கார்டு தான்.
அந்த ரேஷன் கார்டில் அந்த பிரகாஷ் பேர் வந்து இருக்குது. அதையெல்லாம் பார்க்குறாங்க. பட் இந்த ஆதாரங்களை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. இதனால தான் இந்த ஜூலை 13ஆம் தேதி அந்த அம்மா சுந்தரி அவங்க கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனுவை கொடுக்குறாங்க. கலெக்டர் அவங்களும் பார்த்துட்டு இது மாதிரி ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஆதாரங்களை தேடுங்க அப்படின்னு. எந்த ஆதாரங்கள் இருக்க முடியும்னா, அந்த பிரகாஷ் அவங்க 3வது ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, 4வது ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் கிடச்சா போதுன்னு தேடுறாங்க. இதே நேரத்தில் இங்கே உள்ள கலெக்டரு அங்கே அந்த காப்பகம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து யாருக்கு கீழே வருதோ, எந்த கலெக்டருக்கு கீழே வருதோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த காப்பகத்தில் பிரகாஷ் அப்படின்னு சொல்லப்படுறவர் இருக்கார், அவரை மீட்டெடுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா தகவலும் போயிடுது. கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அம்மா அப்புறம் அந்த பிரபு எல்லோரும் சேர்ந்து போய் அந்த பிரகாஷை வந்து கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணிகள்லாம் இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சம்பவத்தை வந்து யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரகாஷை எப்படியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இங்கே ஊருக்கு. அவருக்கு இப்போ 39 வயசாகுது. இவர் 16 வயசில் காணாமல் போனது. இவர் எப்படி அங்கே பஞ்சாப் வந்து போனார் அப்படிங்கிறதும் மிஸ்ட்ரி தான். அவர் வாயால் சொன்னால் தான் அது தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக கொத்தடிமையாக வேலை பார்த்துருந்துருக்காரு. நினச்சி கூட பார்க்க முடியலை இந்த நாள்லாம் எப்படி வந்து அவருக்கு போயிருந்துருக்குன்னு தெரில. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஒரு சின்ன கோபம், தன்னோட தம்பிக்கிட்ட இருந்த ஒரு கோபத்தினால வீட்டை விட்டு அவர் போனார். அவரோட வாழ்க்கையே திசை மாறி போய் கிட்டத்தட்ட பயங்கர கொடுமைகள் அனுபவித்து இவர் மீண்டும் திரும்பி வரப்போகிறாரு. நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே இது கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.